அப்பாடா சுபினு, உன்னைய பார்த்துட்டேன்டா. காலையிலேருந்து தேடுறேன்டா. ஆஃபீஸை காணோம். இந்த தெருவு விட்டுட்டு அடுத்த தெருவு தேடி இருக்கேன் போல. அதான் ஆஃபீஸே தெரியல. உன்னைய பார்த்துட்டு தான் சரி இந்த ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். இந்த ஆஃபீஸ் தானா இல்லை நீ தெரியாம தான் தேடிட்டு இருக்கியா? நீ ஆளு வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு அறிவே வளரல. அதான் போன்லயே சொன்னேன்ல இந்த ஆபீஸ் தான் இந்த ஏரியால இருக்குன்னு. அப்புறம் எதுக்கு அந்த தெருவோட தேடிட்டு இருந்த? ஆமாம், எல்லாம் என் நேரம். காலையிலேயே வீட்டில் திட்டு வாங்க முடியாமல் ஓடி வந்துட்டேன். இதில் பசி வேற, ஒன்றும் தெரியலை ஒன்றும் தெரியலை. சரி வா போய் பார்ப்போம், வெளியில் அனுப்புகிறாங்களா இல்லை வேலையை கொடுக்குறாங்களான்னு. குட் மார்னிங் மேடம். விளங்கிரும். ரெஸ்பான்ஸே இல்ல. இப்போ பாரு. குட் மார்னிங் மேடம். ஓ சாரிமா, கவனிக்கல. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? மேம், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் மேம். ஓ அப்படியா? உங்க சிவி இருந்தா கொடுத்துட்டு போங்க. வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணுங்க. கால் பண்ணுவாங்க, நான் உள்ள அனுப்புறேன் உங்களை. ஓகேவா? ஓகே மேம். இந்தாங்க மேம். இந்தாங்க மேம். ஓகே, நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே மேம். சுபின் கொஞ்சம் கிட்ட வாயேன். என்ன சொன்ன பொண்ணு? அது ஒன்றும் இல்லை, ஆஃபீஸை பாரு செம்மையாக இருக்குது. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம முகரையெல்லாம் பார்த்தா வேலை கொடுப்பாங்களா? சிஸ்டம்லாம் வச்சு வேலை பார்க்குறாங்களே, நமக்கு ஒன்றும் தெரியாதே. அவங்களே விரட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே ஓடிடுவோமா? அட பைத்தியமே, நீயே காரியத்தை கெடுத்துருவ போல. நம்ம தான் காலேஜ் படிக்கும் போதே டைப்பிங் போனமே, மறந்துட்டியா? இங்க டைப்பிங் மட்டும் தான் ஒர்க். எல்லாம் சிஸ்டத்துல டைப் பண்ணா பண்ணிட்டு இருக்கு. இது அமெரிக்கன் கம்பெனி. எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் இரு. ஓ அப்படியாடா, நல்ல வேலை சொன்னேன். சரி சரி, நம்ம மாதிரியே ஒரு ஆளுங்க உட்காந்துருக்கு இன்டர்வியூக்கு. முடிச்சிருச்சா, செலக்ட் ஆயிடுச்சா என்னன்னு கேட்போமா? நீயே கேளு சின்ன பொண்ணு. நான் தான் லேடிஸ்ட்ட பேச மாட்டேன்ல, நீயே கேட்டு சொல்லு. அட பாவி, காலேஜில் ஒரு பொண்ணு விடாம எல்லார்ட்டையும் பேசுவேன், நீ கூச்சப்பறியா? நம்புற மாதிரியாடா இருக்குதெல்லாம். சரி சரி இரு, நான் கேட்குறேன். ஹலோ சிஸ்டர், ஒரு நிமிஷம் இந்த சைடு பாருங்களேன். ஏன் சுபினு, நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். ஏன் வாட்டி பேசுகிறேன் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க? என்னவா இருக்கும்? நீ பேசுறது ஏன் காதே ஒழுங்கா விட மாட்டேங்குது. அப்புறம் எப்படி அவங்களுக்கு கேட்கும்? இரு, நான் கூப்பிடுறேன் பாரு. இந்தாம்மா, இந்த பக்கம் திரும்பு. பாத்தியா, திரும்பிடுச்சு. அப்படி சத்தமா பேசணும் சின்ன பொண்ணு. அப்பதான் நம்ம 4 பேர் மதிப்பாங்க. ஆமாம் மிதிப்பாங்க, போடா. சொல்லுங்க, என்னதான் கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? நீங்கள் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சா? அட்டெண்ட் பண்ணிட்டேன். ஹெச்ஆர் என்ன வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? செலக்ட் பண்ணிட்டாங்களா? நான் வேணா ரெக்கமெண்ட் பண்றேன். எனக்கு நிறைய அந்த ஆபீஸ்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க. கண்டுக்காத. இல்ல தம்பி, ஹெச்ஆர் என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. ஷிஃப்ட் டைமிங் பத்தி பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. தம்பியும் போச்சு போ. இந்த பொண்ணே, நான் ஒன்னும் உனக்கு தம்பி இல்ல. இந்த தம்பி கிபின்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காத, அப்புறம் கோவம் வந்துரும். சொல்லிட்டேன். இல்ல சாரி, நான் சும்மா தான் சொன்னேன். தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணா. ஐயோ ஐயோ, தேவையா உனக்கு? இந்த பொண்ணுங்களே இப்படிதான். என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏன் அந்த அண்ணன் கோச்சிக்கிட்டாங்க? அம்மா தாயே, என் பேரு சுபினு. இந்த அண்ணன் தம்பி உறவு முறையெல்லாம் வேண்டாம். எனக்கு ஆல்ரெடி ஒரு தங்கச்சி இருக்கு, அதுவே போதும். நீ என்ன சுபின்னே கூப்பிடு. ஓகே சுபின். இதுதான் நல்லா இருக்கு. உன் பேர் என்ன? பேரிக்கா. இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசுற? எல்லாரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்க போறோம். ஒருத்தர் பேர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது இல்ல? யாரு? நீ தானே? அவ்வளோ நல்லவன்டா நீ. இப்போதான் அண்ணன் தம்பின்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், அப்படியே அந்த பொண்ணு பேர் மட்டும் கேட்குற? சின்ன பொண்ணு, அது வேற, இது வேற. ரெண்டையும் போட்டு குழப்பாத. எப்படியே போய் தொலை. சரி சரி, உன் பேர் என்ன? என் பேரு பூமாரி. The poo means flower, Mari means rain. ஆமா ஆமா, நல்ல காமெடியா பேசுறீங்க. Thank you. சரி பூமாரி, இன்டர்வியூவில் அப்படி என்ன கேட்டாங்க? எல்லாத்துக்கும் ஆன்சர் கரெக்டாக சொன்னீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இது கொஸ்டின் கேட்ட ஆன்சர் சொல்ற கம்பெனி மாதிரி கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைப்பிங் ஒர்க். அதனால 40 ஸ்பீட் இருந்தா போதும். டிகிரியும் டைப்பிங் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவீங்க. அப்பாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு.
கொஸ்டின் கேட்டு எங்கே நம்மளை மாணவங்கப்படுத்துறாங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை, டைப்பிங் தானே, நமக்கு தான் தெரியுமே. அப்போ கண்டிப்பாக செலக்ட் ஆயிரும். நான் தான் சொன்னேன்ல சின்ன பொண்ணு, இங்க full and full typing work தான், அமெரிக்கன் கம்பெனின்னு. இன்னைக்கே எதுவா இருந்தாலும் நான் சொல்றேன். சுபின், நீங்க உள்ள வாங்க. ஓகே மேம். சரி சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வெற்றி ஜடை போட்டு வரேன். ஐயோ, அடுத்தது நான் தானா? என்னதான் கொஸ்டினே கேட்க மாட்டாங்கன்னாலும் பயம் வந்துடுது இன்டர்வியூனாலே. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, டைப் பண்ண சொல்லுவாங்க. அப்ப ஃபுல்லா ஸ்பீட் வந்துச்சுனாலே உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நீங்கள் கொஞ்சம் என் பக்கத்துலேயே இருங்க, சுபின் வர வரைக்கும். ஓகே ஓகே. சின்ன பொண்ணு பாத்தியா, வெற்றி நடை போட்டு வந்துட்டேன். 40 50 60 தாண்டி போயிருச்சு. அவரே அசந்துட்டாருன்னா பாத்துக்கே. அடுத்தது நீதான், போய் என் பேரை காப்பாத்திடு. சுபின், நல்லா டைப் பண்ணியா? ஈஸியாக இருந்துச்சா? ஈஸியா தான் இருக்கு, நீ போய் டைப் பண்ணு, கரெக்டா இருக்கும். சின்ன பொண்ணு, அடுத்தது நீங்கதான், வாங்க. இந்த வரேன் மேம். சுபின், நான் போகிறேன். சின்ன பொண்ணு, பயமே ஜெயம், போயிட்டு வா. ஃப்ளவர் ரைன்? ஆ? இல்ல இல்ல, பூமாரிங்கிறத ஃப்ளவர் ரைன் அப்படின்னு கூப்பிட்டேன். நீங்க பயந்துடாதீங்க. ஓகே. அப்புறம் உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கா? அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, பாட்டி, தாத்தா, லவர். அச்சச்சோ, சாரி தெரியாம சொல்லிட்டேன். லவர்லாம் இருக்க மாட்டாங்கல்ல? சரி சரி பரவாயில்ல. யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? இவன் இந்த லூசு மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இன்றைய ஆபீஸ்ல வச்சாங்களா, இவன் எடுத்துட்டு இருக்கானா? இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம அப்புறமா பேசலாம். எனக்கு ரொம்ப ஹெட் பெயினா இருக்கு. அச்சச்சோ, ஒருவேளை கோச்சிக்கிட்டோ? சரி சரி, ஆபீஸ் தானே வரப்போகுது, பார்த்துக்கோ. சுபினே, நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, ஜெயிச்சிட்டோம். நானும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிட்டேன். டங்கிட்ட கரட்டன், டங்கிட்ட கரட்டன், டங்கிட்ட கரட்டன். ஏய் எருமை, நிறுத்து முதல்ல. இது ஆபீஸ் நினைச்சியா இல்ல குத்தாட்டம் போடுறோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? நிறுத்து முதல்ல. டே சுபினே, இது நம்ம ஆஃபீஸ்டா. நானும் செலக்ட் ஆயிட்டேன். இனிமேல் நம்ம குத்தாட்டம் போடலாம், டான்ஸ் ஆடலாம், ஓடி பிடிச்சி கூட விளையாடலாம். யாரும் கேட்க முடியாது. சேச்சே, ஆபீஸ்னு ஒரு மரியாதை இல்லாம போயிட்டு இப்படிதான் ஆபீஸ்ல நடந்துக்குவாங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்பு சின்ன பொண்ணே. இப்பெல்லாம் என்ன எனக்கு பிடிக்காது, பாத்துக்க. என்ன சுபினி, இவ்வளோ நல்லவனா பேசுற? நீ இப்படிலாம் பேச மாட்டியே. என்ன அந்த பொண்ணுகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டியா? ஒரு நல்லது சொன்னாலே இந்த உலகத்துல யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. பூமாரி, நானும் செலக்ட் ஆயிட்டேன். நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ பூமாரி. நானும் ஒருத்தன் இங்க இருக்கேன். தேங்க்யூ சுபின். இருக்கட்டும். சரி, இனிமேல் நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓகே தான், அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு சொல்லு. அவங்களுக்கு தான் அப்பப்ப தலைவலி வந்துருது என்னால.